மத்திய அரசின் 3 குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரும்படி இந்திய பார் கவுன்சிலை வலியுறுத்த உள்ளதாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சில் தலைவர் அமல்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதிய சட்டங்களை திரும்ப பெற பிரதமர், உள்துறை மற்றும் சட்டத்துறை அமைச்சர்களை வலியுறுத்துமாறு முதலில் இந்திய பார் கவுன்சிலை கேட்டுக்கொள்ள இருப்பதாக கூறினார். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள வழக்கறிஞர்கள் குறித்து காவல்துறை அறிக்கை கிடைத்ததும் அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கண்டிப்பா இதுல எல்லாமே வாய்ப்புகள் நிறைய ப்ரான்ஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு. இதனுடைய பேக்லாஸ் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுதான் நாங்கள் மூத்த வழக்குகளோட நாங்கள் ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவுடைய டிஸ்கஷன் போகும்பொழுது ஒருவேளை கவர்மெண்ட் இதை அக்செப்ட் பண்ணலன்னா அதற்கான விவாதத்தில் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்கிறது நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதை அந்த எஸ்எல்பி ஃபைல் பண்ண சொல்லி அதுக்கான டிஸ்கஸ் கண்டிப்பாக நடக்கும்.